ஓம் சாந்தி. நீரில் தாமரை யுகல்ஸ்கான பட்டி. இன்னைக்கு 22வது நாள். ஒரு கூட்டம் நிறைஞ்ச சாலையில ஒரு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அவன் கிட்ட ஒரு பிச்சை பாத்திரம் இருந்துச்சு, அது கூட ஒரு சிறிய போர்டு இருந்துச்சு. அதுல நான் ஏழை, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அவன் ஒரு குருடன், அவனால பார்க்க முடியாது. ஆனா மக்கள் யாரும் அவனுக்கு பிச்சை போடல. அந்த பாத்திரத்துல அவனை கவனிக்காம கூட அந்த கூட்டம் நகர்ந்துட்டே இருந்தது. இது கூட்டத்தினுடைய இயல்பு என்னன்னா, பார்க்காம இருக்கிறது தான். கூட்டத்துல ஒரு பகுதியா இருப்பவங்க வாழ்க்கைய பார்க்க முடியாது. கூட்டத்துல தொலைஞ்சு போறவங்க சாரத்தை கூட இழந்துடுறாங்க. ஒரு எழுத்தாளர் இந்த காட்சியை பாக்குறாரு. அவர் அந்த பிச்சைக்காரனுடைய பக்கத்துல போறாரு. தன்னோட பையில இருந்து ஒரு ஸ்கெட்ச் பேனாவை எடுக்கிறாரு. அந்த போர்டுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு எழுதுறாரு. அந்த போர்டை திருப்பி வச்சிடுறாரு எழுதிட்டு. அவர் எழுதுறத பார்த்துட்டு மக்கள் கூட்டம் தானாவே அந்த பிச்சை பாத்திரத்துல பிச்சை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பணம் விழுற சத்தம் கேக்குது. பிச்சைக்காரன் தட்டை தொட்டு பாக்குறான். தட்டு ஃபுல்லா பணத்துல நிரம்பி போயிடுது. அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழிபோக்கர் கிட்ட அவன் கேக்குறான், அந்த போர்டுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு படிச்சு சொல்லுங்க. முதல்ல அவன் என்ன எழுதியிருந்தான், நான் குருடன், நான் ஏழை, எனக்கு பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான். அந்த எழுத்தாளர் என்ன பண்ணாரு, அதை மாத்தி எழுதினாரு. அதாவது, நீங்க எனக்கு 1 கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு 100 கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருந்தாரு, இந்த நாள் எவ்வளவு அழகா இருக்கு, நீங்க பாக்குறீங்க, ஆனா என்னால பார்க்க முடியல. The day is very beautiful, you can see, I cannot. எது அழகானதோ அதை நம்ம நினைவு செஞ்சோம்னா, எது வித்தியாசமானதோ, எது பாசிட்டிவானதோ அதை நம்ம நினைவு செஞ்சோம்னா, வாழ்க்கையில எது சந்தோஷமான தருணங்களோ, சாதனையினுடைய ஆனந்தம், ஆன்மீகத்தினுடைய ஆனந்தம் தொடர்ச்சியா இருக்க முடியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நம்மள அவமதிச்சிருந்தாங்கன்னா, அந்த அவமதிப்பு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம நினைவு செஞ்சுட்டு இருந்தா அதே உணர்வுகள் மீண்டும் மீண்டும் வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய எண்ணத்துல எதுவுமே அழியாது. பெரும்பாலும் நம்ம அதே நிகழ்வுகளைத்தான் என்ன பண்றோம், நினைவு செஞ்சு பாக்குறோம். ஆனா அது எல்லாமே நெகட்டிவ். அதுல வேதனை இருக்கு, வலி இருக்கு. மனுஷன் 24 மணி நேரமும் சந்தோஷம் தர்றத மட்டும் நினைவு பண்ணிட்டான்னா, அதாவது காலையில அமிர்த வேலை அந்த யோகத்துல கிடைக்கிற அந்த சக்தி, அந்த ஒரு ஆனந்தம் நாள் முழுசும் நம்ம நினைவு செஞ்சா, அப்போ ஒருத்தருடைய நிலை எவ்வளவு அழகா சிறப்பா மாறிடும். எல்லாருமே ஒரு நிமிஷத்துக்கு கண்களை மூடலாம். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு இருந்த நிலைய கொஞ்சம் நினைவு செய்யுங்க. எப்படி அமிர்த வேலை யோகா பண்ணீங்க, ஒரு நிமிஷம் அது நினைவுல கொண்டுட்டு வாங்க. இங்கதான் நாம உட்கார்ந்துருக்கோம். இறைவனுடைய அன்பு அப்படியே பொங்கி வழியுது. அந்த நிரூபிக்கார நிலை நமக்கு இருந்துச்சு காலையில. இன்னைக்கு நாள் முழுக்க நடந்த அந்த அழகான தருணங்களை மட்டும் நினைவு செய்யுங்க. இப்போ இந்த 4 தாமம் இருக்கு இல்லையா, அந்த 4 தாம யாத்திரையை திரும்ப மனசுல நினைவு செஞ்சு கொண்டுட்டு வாங்க. எப்போல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் நிர்வீகாரமா இருக்கோ, அப்ப அந்த நிர்வீகார நிலையை நம்ம சிந்தனை செய்யணும். எப்போல்லாம் நம்ம சேவை செய்யறோமோ, அந்த சேவையில கிடைச்ச அந்த அன்பு, பணிவு, அந்த ஆனந்தம், அந்த அனுபவத்தை நம்ம நினைவு செஞ்சு பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆனந்த அனுபவத்தினுடைய அந்த நிலை நம்ம அனுபவம் செய்ய முடியும். எப்போல்லாம் நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோமோ, அந்த உதவிக்கு அப்புறம் உருவான அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும், நினைவு செய்யணும். நம்ம எதை நினைவு செய்யறோமோ அதுவாதான் நம்ம மாறுறோம். யாராவது 24 மணி நேரமும் ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலை எவ்வளவு அழகா இருக்கும். இந்த உலகத்துல இருந்தாலும், இந்த முள்ளுகள், இது முள்காடு, இந்த முள்காடுல நடுவுல இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களினுடைய நிலை ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். இங்க இருக்கிற நெகட்டிவிட்டி, விகாரங்கள் ஒருத்தங்களை பாதிக்காது. ஏன்னா நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாகம் கண்டிப்பா இருக்கும். அந்த தாகம் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. அலௌகீகமான ஒரு திவ்யமயமான தெய்வீகமான நம்மளை விட மிகப்பெரிய ஒரு விஷயத்த பெறுவதற்கான அந்த தாகம் இருக்கணும். ஒரு தெய்வீகமான விஷயத்தோட இணையறதுக்கு, அந்த அனுபவத்தினோட இணையறதுக்கு, அந்த அனுபவம் எவ்வளோ தெய்வீகமானது, எவ்வளோ உயர்ந்தது. இந்த 3 நாட்களோ 5 நாட்களோ அந்த அனுபவத்தினுடைய ஒரு வினாடி அனுபவம் கூட கிடைச்சிருச்சுன்னா உங்களை நீங்க அதிர்ஷ்டசாலின்னு நினைங்க. 5 நாட்கள்ல ஒரு வினாடி மட்டும் கிடைச்சா கைத்தட்ட வேண்டாம். அந்த ஒரு வினாடி ஒரு ஆகாயத்தை திறந்துடும்.
அதனால எப்பெல்லாம் இந்த ஹால்ல வந்து உட்கார்றீங்களோ அப்ப அதை வந்து சாதனை கூடம்னு நீங்க நினைக்கணும். எப்பெல்லாம் இந்த ஹால்ல உட்கார்றீங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறத வந்து நிறுத்திடுங்க. இது வந்து ஒரு சாதனை கூடம்னு நினைங்க. ஜுவாலா பவன் நினைக்கணும். இங்க வந்து அக்னி எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கம், வலி, வேதனை, கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே இந்த ஒரு கூடத்துல தனிமையில மௌனமா இருந்து உங்களை நீங்களே சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இங்க வந்து ஒரு புதிய பிறவி வந்து ஏற்பட்டுட்டு போகட்டும். உங்களுடைய கர்ப்பத்துல இருந்து நீங்க ஒரு புதிய பிறப்பு நீங்க எடுங்க. எப்போல்லாம் இங்க வந்து உட்கார்றீங்களோ 3 செயல்கள் நீங்க தொடர்ந்து நடக்கணும். முதல் முழுமையான விஷயம் என்னன்னா, முழுமையான தனிமையில உட்காரணும், கேட்கணும். இப்படி கேளுங்க. அதாவது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரீரத்தை விட்டு போயிட்டா போற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. வாழ்க்கையில இந்த கடைசி 1 மணி நேரம் மட்டும்தான் நம்ம மீதம் இருக்குன்னு நினைக்கணும் நமக்கு. அப்போ 2வது வேலை என்ன? கையில வந்து பேனா, டைரி கண்டிப்பா இருக்கணும். இந்த கிளாஸ்ல மட்டும் இல்ல, எல்லா கிளாஸ்லயுமே வந்து பேனா, டைரி இருக்கணும். பேனா, டைரி இல்லாதவங்க இந்த கிளாஸ்க்கு வந்து அலௌடு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கைகள் வந்து ரொம்ப பாவம் பண்ணிருக்கு, பெரிய விகர்மங்கள் பண்ணிருப்போம். இந்த கைகளால நம்ம ஞானத்தை எழுதணும். எது புதிய விஷயமோ அது எல்லாமே எழுதுங்க. சொல்பவர் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எழுதாதீங்க. இங்க உட்கார்ந்துருக்கும் போது பரந்தாமத்துல பரமாத்மா கிட்ட இருந்து அந்த ஒளி கதிர்கள் வருது. ஞானத்தினுடைய கதிர் வந்து மனசு தொடலாம். ஒரு சங்கல்பம் வரலாம் நமக்கு. இது வரைக்கும் 5 வருஷம் 10 வருஷம் 20 30 50 வருஷம் இருந்த குழப்பங்கள் கூட அந்த ஒரு இறைவனுடைய ஒரு ஞான கதிரால முடிஞ்சிடலாம் இல்லையா? ஆனா அது எப்போ வரும்னு தெரியாது. எந்த நொடியிலையும் வரலாம். தெரியாத ஒரு நொடியில வரும், வந்துட்டு போயிடும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். அதனால கையில பேனா இருக்கணும். எது புதிய விஷயங்களோ அது எல்லாமே எழுதுங்க. ஏன்னா இங்கிருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் டைரிய படிச்சீங்கன்னா திரும்ப அந்த பட்டிக்குள்ள நீங்க வந்துருவீங்க. வெறும் நினைவு மட்டும் பண்ணி பார்க்க வேண்டாம். நீங்க அதை வந்து ரிலீவ் பண்ணணும், வெளிப்படணும். நம்ம பட்டிக்கு போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி நினைக்கிறது வெறும் நினைவு தான். இன்னொரு விஷயம் ரிலீவ், அதாவது திரும்பவும் வந்துட்டு நம்ம வாழ்ந்து பார்க்கணும், அதை வெளிப்படுத்தணும். ஏன்னா இங்கிருந்து நீங்க போறீங்கன்னா அந்த உலகம், சத்தம், கணக்கு, அந்த விகாரம், குழப்பம், காலையில நடக்கக்கூடிய சாக்கார முரளி, துக்கதாமம் ஒரு பக்கம், நரகம் ஒரு பக்கம், எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த உலகத்துல. பட்டி முடிஞ்சு நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த சேத்துல இருந்து எப்போ வெளியே வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கு. சுத்தமாகி நீங்க வந்துட்டீங்கன்னா திரும்ப நான் சேரு பூசுவேன்னு அந்த வெளி உலக விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதனால நீங்க டைரியில எழுதணும். எந்த கிளாஸோ அந்த கிளாஸோட தேதி, நேரம், டாபிக், அதோட நோட்ஸ். சில டைம் நீங்க ஏதாவது பேசுறாரு யாராவது ஒருத்தர்னா அந்த விஷயங்களை கூட, அவர் பேசாத விஷயங்களை கூட நீங்க கிளாஸ்ல கேட்கலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. 2 வாக்கியங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தான் என்ன பண்ணுது, மிகப்பெரிய சொற்பொழிவா வந்து நமக்கு இருக்கலாம். அந்த இடைவெளியில ஏதாவது ஒண்ணு நம்ம மனசு தொடலாம். டாபிக் வேற ஒன்னா இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைக்கான பதில் என்ன இருக்கும், அந்த இடைவெளியில திடீர்னு வெளிப்படலாம். அதனால 2வது விஷயம் என்ன, பேனா, டைரி கண்டிப்பா இருக்கணும். 3வது விஷயம் உட்கார்ந்து கேளுங்க. கேட்கும் போது எழுதுங்க, எழுதும் போது கேளுங்க. கேட்கும் போதும் எழுதும் போதும் சின்னதா இடையில யோகா பயிற்சி பண்ணுங்க. அதாவது நான் தெய்வீக சக்தியால நிரம்பி இருக்கேன், இந்த முழு ஹாலும் ஒளியால நிரம்பி இருக்கு, சுவர்கள் வந்து ஒளியால மாறி இருக்கு, மைக் வந்து ஒளியால் ஆனதா இருக்கு, இந்த சேரு, கேமரா, சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் லைட் 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 ஒளியால மட்டுமே ஆகி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இது வந்து ஒரு பயிற்சி. அதாவது நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வந்து வேலை செய்யணும். அப்போ தானாகவே என்னால முடியும் அப்படிங்கிற வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால நான் திவ்ய ஆத்மா, இந்த சங்கல்பத்துல வந்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எது திவ்யம், அதாவது தெய்வீகம் இல்லாம இருக்கோ அது வந்து நம்மளை விட்டு தானாவே போயிடும். உயர்ந்த நிலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரே ஒரு பயிற்சி மட்டும் பண்ணுங்க. எது வந்து தெய்வீக தன்மையோட நினைவு இருக்கோ அதை வந்து நினைவு செய்யுங்க. காலையில செஞ்ச அந்த அமிர்த வேலையை இங்கிருந்து நீங்க பட்டிக்கு போறப்போ நினைவு செய்யணும். பட்டியில கேட்ட கிளாஸ என்ன பண்ணணும், தூங்க போறதுக்கு முன்னாடி நினைவு செய்யணும். என்னென்ன நம்ம கேட்டோம், கேட்டதை விட என்னென்ன நம்ம அனுபவிச்சோம், எவ்வளோ திவ்ய சக்தி நமக்குள்ள பரவி இருந்துச்சு, எவ்வளோ திவ்ய அலைகள் அந்த வாயு மண்டலத்துல இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய அந்த அலைகள் வந்து உலகத்துல எங்க கிடைக்கும்? அதனால அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க.
எதை நம்ம திரும்ப திரும்ப நினைவு செய்யறோமோ அது ஆழமாகிடும். வாழ்க்கையில துக்கம் வந்தது, நமக்கு நெருக்கமான ஒருவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, அந்த துக்கத்தை தான் தொடர்ந்து ஒருத்தர் நினைவு செஞ்சுட்டே இருப்பாரு, தொடர்ந்து துக்கப்பட்டுட்டே இருப்பாரு. எல்லாம் நல்லா இருந்தது, திடீர்னு நோய் வந்துருச்சு, எனக்கு ஏன் வந்ததுன்னு நினைச்சிட்டே இருப்பாரு. எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு, திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்தது, ஒருத்தர் மாயாவா வந்துருவாரு நமக்கு, ராவணனுடைய ரூபம் எடுத்து. அவர் வாழ்க்கையில வந்ததுல இருந்து துக்கமே துக்கம்தான் நமக்கு இருக்கும். இதுதான் நம்ம நினைவு செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் துக்கத்தினுடைய சக்கரத்துல இருந்து வெளியே நம்மளால வர முடியறது இல்லை. அப்போ எங்க உலகத்தினுடைய நியதி இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு நமக்கு. இந்த 3 நாள்ல 3 விஷயங்கள் நம்ம செய்யணும். முடிஞ்சா பேசுறத ரொம்ப குறைச்சிடுங்க. யாரால இது முடியுதோ அவங்க முழுமையான மௌனத்துக்கு போயிடுங்க. ஆனா முழுமையான மௌனம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேட்டோன்னையே அந்த அவசரமான மனநிலை பயந்து போயிருது. சங்கம யுகத்தினுடைய மிகப்பெரிய நோய் எது தெரியுமா? பேசுறதுதான். பேசணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பேசணும்னு நினைச்சா சாதனையை பத்தி பேசுங்க, உலக விஷயங்களை பேச வேண்டாம். 2வது விதி என்னன்னா, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். உலகத்துல இருந்து உங்களை நீங்க துண்டிச்சுக்கணும். இங்க இருக்கிற வரைக்கும் நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவம் நீங்க பண்ணணும். எவ்வளோ பேரு பக்கத்துல இருந்தாலும் நடுவுல இருந்தாலும் சரி, என்னுடைய பயணம் தனிப்பட்டது. கூட்டு யோகா கிடையாது இங்க இருக்கிறது, எப்பவுமே தனிப்பட்ட யோகம் தான். அடுத்து 3வது விஷயம் என்னன்னு, கேம்பஸ்க்கு வெளியில காலடி எடுத்து வைக்க கூடாது. பட்டி நடக்கிற வரைக்கும் நீங்க இந்த பட்டிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், மதுபன்குள்ளதான் இருக்கணும். லாக்டவுன் மாதிரி இது ஒரு ஆரம்பம்னு நினைச்சுக்கோங்க. உண்மையான பட்டி இங்கிருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். இது ஒரு பொதுவான பட்டி தான். அதனால இங்கிருந்து நீங்க போனோடனே என்ன செய்யணும், அதற்கான தயாரிப்பும் திட்டமிடலும் இப்பயே நீங்க ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல அந்த வீடு, அந்த சென்டர், கீதா பாடசாலை, ரிட்ரீட் சென்டர், ஆபீஸ், ரோடு, தினச்சரியம் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கறத இங்க நீங்க யோசனை பண்ணுங்க. ஒரு ரஃப் பிளானிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்க கிரியேட் பண்ணுங்க. இல்லைன்னா இங்க இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல அனுபவம் இருக்கும், சாந்தியினுடைய, அன்பினுடைய, அசரீரி நிலையினுடைய அனுபவம் கிடைக்கும். ஆனா இது எல்லாமே இங்க இருக்கிற வரைக்கும் தானே இருக்கும். இங்கிருந்து நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாம் மறைஞ்சிடும். அதனால அந்த உலகத்துல அங்குள்ள அனுபவங்கள் ஆரம்பமாக ஆரம்பிக்கும். அந்த டிராபிக், அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற நெட்வொர்க், இங்க உட்கார்ந்த உடனே கனெக்ஷன் இணையுது பாபா கிட்ட. ஆனா அங்க போறப்ப கடினமா மாறிடுது. அங்க சில நாட்கள் அமிர்த வேலை செய்வோம், செய்ய மாட்டோம், முரளி கேட்போம், கேட்காம இருப்போம், கொஞ்ச நாள் சென்டருக்கு போவோம், கொஞ்ச நாள் போகாம இருப்போம். தாரணைகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தாரணையும் உடையிறப்போ தண்டனையும் கொண்டுட்டு வருது அந்த தாரணை. அதனால பெரிய துக்கம், பச்சாதாபம், வெறுமை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இது மாதிரி இங்க நம்ம பிளானிங் போடாம இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்ல நம்ம மூழ்கி போறதுதான். அதனால அந்த வெறுமையை நிரப்புறதுக்காக ஒரு மனுஷன் என்ன பண்றான், தேகதாரிகளை ஆதாரமா எடுக்கிறான். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகுது, பந்தனமா மாறிடுது. இந்த ஆன்மீக பாதையில ஒரு தேகதாரிய துணையா மாத்துறதுங்கிறது பந்தனத்தினுடைய ஒரு ஆரம்பம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பிகினிங் ஆஃப், அதாவது என்ன சொல்றது, இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய எந்த ஒரு ஆன்மீக நட்பும் நம்மளுடைய அழிவுக்கான ஒரு காரணம். அதனால அங்கிருந்துதான் பந்தனம் ஆரம்பமாகுது. ஆன்மீகத்துல ஆரம்பிச்சு அதனுடைய முடிவு எங்க போய் முடியுது, தேக ஈர்ப்புல முடியும். தேக சுகம், தேக போகம், இது எல்லாத்துலயுமே முடிஞ்சு போயிடுது. அதனால இந்த 3 விதிகளை ஃபாலோ பண்ணுங்க. இது இங்க உட்கார்ந்து பட்டி பண்றதுக்கான ஒரு 3 விஷயம். இங்கிருந்து நீங்க போறதுக்கு முன்னாடி அங்க என்ன செய்யணுங்கிறதுக்கான திட்டம் இருக்கணும். இந்த இடத்தை விட்டு நீங்க போறதுக்கு முன்னாடி திட்டம் தயாரா இருக்கணும். என்ன செய்யணும், எதை சரி செய்யணும், அமிர்த வேலையை சரி செய்யணுமா, இல்ல பிரம்மச்சரியத்தை சரி செய்யணுமா, முரளி கிளாஸ் கேட்கறது சரி செய்யணுமா, சிந்தனையா, சம்பந்தமா, சரீர நோயா, அதனால என்னென்ன சரி செய்யணும் அப்படிங்கறத இங்கேயே நீங்க தயார் பண்ணிட்டு போங்க. சோர்வு, அதாவது எப்பவுமே டயர்டா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, ஏன் உடல்ல சோர்வு ஏற்படுது? கண்டிப்பா நம்மளுடைய எண்ணங்கள் சோர்ந்து போயிருக்கு, சித்தம் சோர்ந்து போயிருக்கு. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் புதுசா ஒரு அக்கௌண்ட் திறக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர்ல லாகின் பண்றாங்க, பேமெண்ட் செஞ்சாலும் ஒரு நம்பர் வருது, அதை டைப் பண்ணணும். அதாவது ஓடிபின்னு சொல்றாங்க இல்லையா, 1 டைம் பாஸ்வேர்ட். அது இல்லைன்னா அது உள்ள என்ட்ரி பண்ணலைன்னா என்ன ஆகும்,
அதோட வேலிடிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஒரு சிலது வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கும், ஒரு சில ஓடிபி வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லைன்னா அதிகபட்சமா 10 நிமிஷம் ஓடிபி இருக்கும். எந்த கவர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து நீங்க போய் என்ட்ரி போட்டாலும் ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் என்ன வேணும், ஒரு ஓடிபி இருக்கு. அது இல்லைன்னா சிஸ்டம் வந்து ஆக்சஸ் டினைட் ஆயிடும், அதாவது ஆக்சஸ் ஆகாது. அது மாதிரிதான் ஆன்மீக சிஸ்டத்துல ஒரு ஓடிபி தேவை. அந்த ஓடிபி தான் எது, இப்ப சொன்ன இந்த 3 விஷயம். அந்த 3 விஷயம் இல்லைன்னா என்ன ஆகும், ஆக்சஸ் டினைடு, அதாவது உள்ளீடு செய்யல, எதையும் நாங்க ஏத்துக்கல அப்படின்னு காமிக்கும். அப்போ அந்த சந்தோஷ உலகத்துக்குள்ள, ஆனந்த உலகத்துக்குள்ள, அன்பு உலகத்துக்குள்ள நுழையவே முடியாது இந்த 3 ஓடிபி இல்லைன்னா. வாழ்க்கை வந்து வெறுப்பு பகையால நிரம்பி இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன, டிடி, அதாவது தவம். தவம்னா இங்கிருந்து எங்கேயாவது தூரமா நம்ம போகணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த காட்டுலயும் நம்ம போய் உட்காரணுங்கிறது அவசியம் இல்ல, ஏதாவது ஒரு தனிமையான இடத்துக்கு போகணுங்கிறதும் கிடையாது. தவம்னா இந்த உலகத்தினுடைய அதே நிலையில இருக்கிறது தான். அதே சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை அவமதிக்கிறாரு, அதை நம்ம சகிச்சுட்டு இருக்கோம், இதுதான் தவம். யாரோ ஒருத்தர் சதி செய்யறாரு, இருந்தும் நம்ம நல்ல உணர்வுகளை வந்து நிரம்பி இருக்கோம், இதுதான் தவம். யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்றாரு, இருந்தாலும் நம்ம அதை சகிச்சுட்டு இருக்கோம். மகாத்மா புத்தர் கூட ஒரு சீடன் இருந்தாரு. அவர் வந்து தீட்சை முடிஞ்சிருச்சு. அப்போ அவன் கிட்ட வந்து கேக்குறாரு புத்தர், நீ வந்து எங்க போற? அவன் சொன்னா, நான் வந்து பீகார்ல ஒரு பகுதி இருக்கு, அங்க போறேன் அப்படின்னு சொன்னான். புத்தர் சொன்னாரு, அங்கயா? அங்க உள்ளவங்க வந்து உனக்கு ரொம்ப எதிரானவங்களா இருப்பாங்களே, ஞானத்துக்கு எதிரானவங்க தான் அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்காங்க, விகாரம் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மனிதன் வந்து, அந்த சீடன் வந்து சொன்னா, இல்ல நான் அங்கதான் போவேன், ஞானத்தினுடைய பயனால நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கும் நல்லது கிடைக்கட்டும். புத்தர் சொன்னாரு, அவங்க வந்து உன்னை திட்டினா, அவன் சொன்னா, திட்டுவாங்கதான், அடிக்க மாட்டாங்களே, அதனால நான் அங்க போறேன், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த சீடன். புத்தர் சொன்னாரு, அவங்க உன்னை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அவன் சொன்னான், அடிப்பாங்க தானே, கொன்னுட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப புத்தர் சொன்னாரு, ஒருவேளை அவங்க வந்து உன்னை கொன்னுட்டா? அவன் சொன்னா, அதுவும் நல்லது தானே, எப்படியும் வந்து வாழ்க்கை வீணானதுதான், நிலையற்றதுதான், ஏதாவது ஒரு மகத்தான காரியத்துக்காக நான் இருந்தா அதை விட பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு அந்த சீடன் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னான். அப்ப அந்த புத்தர் வந்து சொன்னாரு, நீ இந்த சிருஷ்டியில வந்து எங்க இருந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா மனநிலை மிகவும் உயர்ந்ததா இருக்கு, புத்தி வந்து தயாரா இருக்கு, எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாரா இருக்கு. இந்த யஜ்யம் வந்து ஒரு உலக்கம் மாதிரி. உலக்கையில வந்து தலையை வச்சுட்டா உலக்கைக்குள்ள என்ன பயம் இருக்கும், எல்லா கணக்கும் இந்த பிராமணர்களால முடிக்கப்படணும். இத வந்து சொல்லாதீங்க, இது வந்து வெளியில உள்ளவங்களால நடக்காது, அதனால சும்மா இருக்கணும். இது எல்லாமே ஒண்ணுக்கு வந்துட்டேதான் இருக்கும். ஒவ்வொரு பிறவியில நம்முடைய எல்லா வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்களும் பல பிறவிகளினுடைய பகைமைகளை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. குடும்பம், சேவை மையம், எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்ல யார் வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே எல்லாம் சேர்த்து வச்சு கணக்கு வழக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. பல பிறவிகளினுடைய இந்த முடியாத கதைகள் சங்கமத்துல வந்து பூர்த்தி ஆயிட்டு இருக்கு. எல்லா கணக்குகளும் இங்கதான் முடிக்கணும். எப்படி வாழ்க்கை மரணத்தினுடைய பயம் இருக்கோ அது மாதிரி கணக்கு வழக்குகளுக்கும் ஒரு பயணம் இருக்கு, அதுக்கு ஆரம்ப முடிவு இருக்கு. அதனால இந்த பயணத்தை சுகமானதா நம்ம மாத்தணும். அது உருவாகும் எப்படி, பரமாத்மாவினுடைய துணையால, அவருடைய அன்பால, அவருடைய அனுபவம், சந்திப்பு, அவருடைய குடை நிழலால எல்லாமே சாத்தியமாகும். 24 மணி நேரத்துல மனுஷனுக்கு தொடர்ந்து வழிகாட்டுதல் தேவைப்படுது. அந்த வழிகாட்டுதலை யார் செய்யறா? மனுஷன் கிடையாது. அதனால பரமாத்மாவினுடைய தேவை இன்னும் அதிகமாகுது. அதனால நாள் முழுசும் அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டே இருக்கணும், பாபா நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும். அப்படி ஒரு கம்பி வந்து இணைஞ்சே இருக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னா, பாபா அவர்கிட்டதான் நீங்க கேட்டுட்டே இருக்கணும். அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டே இருங்க, அவரை கூப்பிட்டுட்டே இருங்க, பாபா நீங்க வந்துடுங்க. நடுவுல வந்து அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டே இருங்க. இங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம், உட்கார்ந்தபடியே நம்ம நன்றி சொல்லலாம் அவருக்கு. பாபா உங்களுக்கு நன்றி, என்னை இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, இங்க வேலை செய்யற எல்லாத்துக்கும் நன்றி. எந்த சேவாதாரியா இருந்தாலும் உங்க மனசால நீங்க என்ன பண்ணணும், நன்றிய வந்து நிரப்புங்க அவங்களுக்கு.
இந்த நன்றிங்கிறது ஒரு ஆற்றல் சக்தி. நம்முடைய மனசுல வந்து குறைகள் இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு, இங்க நம்ம வசதிக்காக வரல, அதனால யாருக்காவது சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அதை வந்து புறக்கணிச்சு அதன் பக்கம் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டாம். நாம இங்க தவத்திற்காக வந்திருக்கோம், சாதனைக்காக வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த ஹாலை கட்டியவங்களுக்கு, இந்த செங்கற்களை வச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த கேம்பஸ்ல சேவை செய்யற எல்லாத்துக்கும் நன்றி. காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன தெரியுதோ எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. அப்போ மனசுல வந்து ஒரு புதிய ஆற்றல் உருவாகும், ஒரு சக்தி பிறக்கும். இந்த சிருஷ்டி வந்து ஒரு புது தன்மைய வந்து அனுபவிக்கும். மக்கள் வந்து காம விகாரத்தோட போராடிட்டு இருக்காங்க, ஆனா அதை வந்து ஜெயிக்க முடியல. ஏன்னா காம ஆற்றல் வந்து ஒரு சக்தி, அந்த சக்திக்கு வந்து ஒரு சிருஷ்டி வேணும். அதனாலதான் பிரம்மச்சரியத்துக்கான எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையுது. ஏன் தோல்வி அடையுது? ஏன்னா அந்த காம ஆற்றல் கிட்ட அவங்க போராடிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அதுல இருந்து ஓடி போயிடுறாங்க, இல்லைன்னா வந்து அதை அடக்குறாங்க. இந்த 3 நிலையுமே என்னது? ஆபத்தான விஷயம். காம ஆற்றலை வந்து அடக்கவும் முடியாது, அதன் கிட்ட போராடவும் முடியாது, அதை தோற்கடிக்கவும் முடியாது, அதுல இருந்து ஓடவும் முடியாது. எந்த காட்டுக்கு ஓடினாலும் அங்கேயும் அதுதான் தெரியும், அதே உடல் தான் தெரியும், உடலினுடைய கவர்ச்சிகளும் தெரியும். அதாவது ஒரு போக அனுபவம் வந்து இங்க நிரந்தரமான நியூரல் பாத்வேவை வந்து உருவாக்கிடுது. அதனால மனிதன் வந்து விகாரங்கள்ல இருந்து விடுபட்டாலும் கடந்த கால அனுபவித்த அந்த உடல் போகத்தினுடைய நினைவிலிருந்து விடுபட முடியறதில்லை. போக நினைவுன்னு சொல்றோம் இல்லையா, உடல் உணர்வு, அந்த ஸ்பரிசத்துல இருந்து விடுபட முடியல. ஸ்பரிசத்துல வந்து விடுபட்டுட்டான், ஸ்பரிசத்தினுடைய நினைவிலிருந்து விடுபட முடியறது இல்ல. அதனால வழி என்ன? சிருஷ்டி. உங்க மனச அந்த இயற்கையான செயல்பாடுகள்ல நீங்க ஈடுபடுத்துங்க. ஏதாவது ஒரு கண் பார்வையற்ற ஒரு ஸ்கூலுக்கு போங்க, அங்க இருக்கிற குழந்தைக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அவங்களுக்கு யாருக்காவது பழத்தை கொடுத்துட்டு வாங்க. எந்த பெயரும் சத்தமும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும் அதன் கூட அந்த சத்தம் வந்து இணைஞ்சிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு நீங்க போய் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. ஏதாவது ஒரு தனிமையான இடத்துக்கு போங்க, ஒரு கவிதை எழுதுங்க, பாடல் எழுதுங்க, சிலை உருவாக்குங்க, ஏதாவது ஒரு படைப்பை நீங்க செய்யுங்க. ஏன்னா அந்த சிருஷ்டிப்பான அந்த படைப்பு நீங்க செய்யும் போது கீழே ஓடிட்டு இருக்கிற அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, உடல்களை உருவாக்கி கொண்டிருந்த அந்த ஆற்றல் கீழே வந்து ஓடிட்டு இருக்கிற இந்த வீணாகிட்டு இருக்கிற அந்த ஆற்றல் என்னாகும்? மேல ஓட ஆரம்பிக்கும். வைப்ரேஷன்ஸ் வந்து உயர்வானதா மாறிடும். ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கோங்க, ஏதாவது ஒண்ணு படிங்க, புதிய கலையை கத்துக்கோங்க, ஆற்றல் உருமாறிடும், காம ஆற்றல் இருக்காது. அதனாலதான் இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய எழுத்தாளர்கள், பெரிய சிற்பிகள், பாடலாசிரியர்கள் வந்து திருமணம் ஆகாம இருக்காங்க. ஏன்னா அவங்க தங்களுடைய ஆற்றலை வீணா இழக்க விரும்பல. ஒரு இலக்கு அவங்கள பிடிச்சிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மனிதர்கிட்ட நமக்கு வந்து பற்று ஏற்பட்டுடுச்சுன்னா நம்ம அவர் கூட இணைஞ்சிருக்கிறோம். ரொம்ப ஆழமான பற்று, நம்முடைய அந்த முழு ஆற்றலும் என்ன ஆகும்? அந்த மனிதர்கிட்ட போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட பேசுறது, சாட் பண்றது, வீடியோ கால், மெசேஜ், குட் மார்னிங், குட் நைட், நான் இங்க இருக்கேன், நீ எங்க இருக்க, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, நீ எங்க இருக்க, உனக்காக நான் வந்து இடம் வச்சிருக்கேன், சீக்கிரம் வா, 2 பேரும் சேர்ந்து போலாம். அப்போ 2 பேரும் என்ன பண்ணணும்? யோகா சேர்ந்து செய்யலாம், பாபாவை நினைவு செய்யலாம், சீக்கிரம் வா, 2 பேரும் சேர்ந்து பாபா நினைவுல சாப்பிடலாம், கண்டிப்பா சீக்கிரமா வா, பாபா மிலன் நடக்குது, உனக்காக நான் இடம் வச்சிருக்கேன். சந்திப்பு வந்து பாபாவுடன் நம்ம செய்யறோமா இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களோட செய்யறோமா? இது என்ன மாதிரியான சந்திப்பு நடக்குது? முழு ஆற்றலும் என்ன ஆகும்? அவங்களோடயே போயிடும் நமக்கு. அதனால இந்த பிரம்மச்சரியம் தான் என்ன? காம விகாரத்தை ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, முழுமையான பவித்திரம், அதாவது நம்மளுடைய ஆற்றலை பாதுகாக்கிறது. இந்த கண்களுக்கு வந்து காவல் வச்சிடுங்க. இந்த கண்கள் மேல காவல் எப்பவும் இருக்கணும். இதுதான் கதவு. தெருவுல எந்த நாயும் உள்ள நுழைஞ்சிடுறது இல்லையா, எந்த திருடனும் உள்ள வந்து நுழைஞ்சிடுறான் ஒரு தெருவுல. அப்போ அதுக்குள்ள வந்து எதுவும் எல்லாமே நுழைஞ்சிடுது. ஏன் பார்க்கணும்? நம்ம தேவையற்ற எல்லா ஆப்ஸ்லயும் என்ன பண்ணுங்க, போன்ல இருக்கிற எல்லா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படின்னா முதல் விஷயம் என்ன? பாபா, அவர் மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய மனசுல ஒரே ஒரு பாபா தான். ஒரே ஒரு சோஃபா வச்சிருக்கோம் நம்ம மனசுல, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரே ஒரு சேர் மட்டும் வச்சிடுங்க, அதுல பாபா மட்டும் உட்காரட்டும். இந்த கூட்டம் எல்லாமே வந்து மக்கள், அதாவது சித்தப்பா, பெரியப்பா, மாமா,
அக்கா, தங்கச்சி, ராக்கி, டோலி, இது எல்லாமே நம்ம விட்டுறணும். அப்போ ஐ த லார்ட், பைபிள்ல ஒரு எழுதப்பட்டிருக்கு, பரமாத்மா சொல்றாரு, நான் உங்களுடைய பரமாத்மா, தந்தை. ஐ த லார்ட், த காட், ஐ எம் a jealous God. நான் ரொம்ப பொறாமை உள்ள பரமாத்மா, என்ன தவிர நீங்க வேற யார்கிட்டயாவது அன்பு வச்சீங்கன்னா பாத்துக்கோங்க. ஐ எம் a jealous God. கொஞ்சம் கூட இங்கேயும் அங்கேயும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை நீங்களே கண்காணிக்கணும். எல்லா மெசேஜையும் நான் பாக்குறேன். எவ்வளவு ஹிஸ்டரி டெலீட் பண்ணாலும் அதனுடைய டேட்டா பேஸ்ல எல்லாமே இருக்கு. முதலாவது விஷயம் பாபா, ரெண்டாவது தவம். தவம்னா நீங்க வாழக்கூடிய அந்த இடத்தை தவம் பூமியா நீங்க மாத்திடணும். உங்க வாழ்க்கைய தவமா மாத்திடுங்க. உங்க பேச்சு தவமா, உங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தவமா, உங்களுடைய அந்த தூக்கம், விழிப்பு எல்லாத்தையுமே தவமா நீங்க மாத்திடணும். வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நடக்குது, ஆனா நாம நிலையா இருப்போம். இதுவும் ஒரு தவம் தான். ஒவ்வொரு விஷயமும் தவமா மாறட்டும். பக்தி மார்க்கத்துல கட்டி இருக்காங்க சாந்த் ஞானேஸ்வர், அதாவது ஒரு சிறிய குழந்தை. அந்த குழந்தைய காமிச்சிருக்காங்க. அவனுடைய தந்தை முதல்ல ஒரு கிரகஸ்தரா இருந்தாரு, அப்புறம் சன்னியாசியா மாறினாரு, திரும்ப குடும்ப வாழ்க்கைக்கு வந்தாரு. மக்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க பிச்சை கேட்க போறத பார்த்தாங்க. மக்கள் சொன்னாங்க சன்னியாசியினுடைய மகன் அப்படின்னு. அப்ப அவனுடைய அப்பா தன்னுடைய குருவினுடைய ஆணைப்படி செஞ்சிருந்தாலும் மக்கள் ஏத்துக்கல, புறக்கணிச்சுட்டாங்க. அந்த சிறிய குழந்தை பிச்சை கேட்கறதுக்காக போகுது. அவன் பிச்சை எடுக்க வச்சிருந்த அந்த முழு பையையும் கிழிச்சு காலால மிதிச்சிடுவாங்க. அவன் அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், நான் எவ்வளவு நாள் கஷ்டத்தை சகிச்சுக்கிறது, என்னை இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்களே, இது என்னோட சகிப்பு தன்மைக்கும் ஒரு எல்லை இருக்கேன்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, சமாதானத்தோட என்ன பண்றாங்க, துக்கத்தை சகிக்கிறது கூட ஒரு தவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தவச்சரியா. ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிறது எல்லாமே துக்கம் நம்முடையதுதான். நாம் தான் ஏதாவது ஒரு பிறவியில யாருக்கோ எத்தனையோ துக்கங்களை, வேதனைகளை கொடுத்திருக்கோம். அது எல்லாமே திரும்பி நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. இது சகிக்கிறது தான் என்ன தவம். மூன்றாவது விஷயம் பியூரிட்டி, அதாவது பவித்திரம், முழுமையான பவித்திரம். பவித்திரத்துக்கு 3 தலங்கள் இருக்கு. ஒரு விஷயம் உடலினுடைய தலம், ஒண்ணு எண்ணங்களினுடைய தலம், ஒண்ணு உணர்வுகளினுடைய தலம். முதலாவது என்ன, உடலினுடைய அந்த பவித்திரம், உடலினுடைய சுத்தம் இருக்கணும். உடலினுடைய சுத்தம்ங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை அகற்றுறதுனாலதான் வரும். நம்முடைய உடல்ல நிறைய கட்டிகள் இருக்கு, நாமளே உருவாக்கிக்கிட்டது. அது அழணும், ஆனா அழறது இல்ல. அந்த கண்ணீர் கட்டிய உடல் தங்கி இருக்கு. உடல்ல கோபம் இருக்கு, ஆபீஸ்ல பாஸ் தினமும் திட்டுறாரு, இல்ல சீனியர்ஸ் ஏதாவது சொல்றாங்க, ஆனா அவங்கள திருப்பி நம்மளால எதுவுமே சொல்ல முடியல. அப்ப அந்த உடல்ல கட்டி உருவாயிடுது. அதனாலதான் உடல்ல எங்கெங்கயோ வலி இருந்துட்டே இருக்கு. ரிப்போர்ட்ல எதுவும் தெரியறது இல்ல, ஆனா நாம ரொம்ப நோயுற்றவங்களா இருக்கோம். இதுதான் முக்கியமான கம்ப்ளைண்ட். டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் ஏதாவது கோளாறு இருக்குன்னு சொல்வாரு அப்படின்னு பெரிய நம்பிக்கையோட அதை பார்க்கிறோம். ஆனா அவர் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல்னு சொன்னா எவ்வளவு வேதனை வருது, நம்ம எவ்வளவு நோயாளிகள். ஆனா எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல். அதாவது நாம் என்ன நாடகம் செய்யறோம், நாம் என்ன நாடகம் பண்றோமா, மக்கள் எவ்வளவு நோய்வாய்ப்படுறாங்க, எவ்வளவு பேர் அவங்கள பார்க்க வர்றாங்க, நம்ம எப்போ நோய்வாய்ப்படுவோம். மனிதனுடைய அந்த உடல்ல கட்டிகள் இருக்கு. சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்டடி பண்றாங்க. முதல் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ ஒரு ஸ்டடி பண்ணாங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே. உலகம் முழுவதும் சூசைட் கேசஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஹிட்லர் கொடுமை பண்ணப்போ மக்கள் ஹிட்லரினுடைய படங்களை எரிச்சாங்க. உள்ள இருந்த கோபம் எல்லாம் வெளியே வந்துடும். மேலோட்டமா போர் வேண்டாம் போர் வேண்டாம்னு சொல்றாங்க, ஆனா போர் நடக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம் இருக்கும். நம்ம போயிட்டு இருக்கும் போது வழியில 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன நடக்குதுன்னு நின்னு பாக்குறோம். அவங்க திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா உடனே சுவாரஸ்யம் போயிருது. யாரையாவது பத்தி சுவாரஸ்யமா விஷயம் தெரிய வருது. யாரோ ஒருத்தரை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க. சரி, இன்னும் என்ன நடந்தது, அப்புறம் இல்ல அவர் மீண்டும் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா அது ஒரு பாசாங்கு மாதிரி ஆயிடுது. அதனாலதான் உலக போர் நடந்தப்போ சூசைட் கேசஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தாங்களாம் சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே. அந்த ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஏன்னா மக்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு
அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுது, அந்த கட்டிகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுது. அதனால முதல் விஷயம், நமக்குள்ள பொய்யான துக்கம் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து யோகி தவசி நம்ம எல்லாருமே அதை வந்து மறைச்சு வச்சிருக்கோம், அதை வந்து நீக்கிடணும். நம்ம ஒரு மூடிய அறைக்குள்ள வந்து போய் உட்கார்ந்து அழுங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய பாஸ் வந்து ரொம்ப அவனை வந்து திட்டிகிட்டே இருப்பாரு. அவன் வீட்டுல வந்து பாஸோட படத்தை மாட்டியிருந்தான். ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் செருப்பை கழட்டி அந்த படத்திலேயே அந்த பாஸ் போட்டோ மேல அடிச்சுட்டே இருந்தான். இது வந்து ஒரு நல்ல தெரப்பி இல்லையா? அங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம் என்ன ஆகும், அது உடல்ல வந்து கட்டிகளா உருவாகும். பொறாம வந்து கோபத்தை உருவாக்குது. நம்மளை விட நம்ம ஜூனியர்ஸ், நம்ம கோர்ஸ் கொடுத்தவங்க நம்மளை விட முன்னேறிட்டு இருக்காங்க, ஆச்சரியம்தான், நாம தான் வளர்த்தோம், ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுடைய கோர்ஸ் வந்து எங்க கிட்டதான் நடந்ததுன்னு கூட சொல்ல வேண்டியது தானே. இவங்க வந்து எங்களுடைய குரு, அதையும் அவங்க சொல்லல. அப்போ மனசுல கட்டிகள் இருக்கு, உடல்ல கட்டிகள் இருக்கு. பவித்ரதாவினுடைய இந்த முதல் நிலை இதுதான். இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை வந்து நம்ம அகற்றணும். சில நேரம் தனிமையில போய் உட்கார்ந்து உடல்ல என்ன செய்ய விரும்புறதோ அதை வந்து செய்ய விடுங்க. ரெண்டாவது நிலை என்ன, உடலினுடைய தளத்துல வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சினா விரிவு, உடலுக்கு வந்து விரிவு தேவை. பாடி லவ்ஸ் மூவ்மெண்ட். அளவுக்கு மீறின உடற்பயிற்சி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ரெஸ்டும் எடுக்கக்கூடாது நம்ம. ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரியான வேலையை தான் செஞ்சுட்டு வரோம். உடல் ரொம்ப சோம்பல் தன்மையை வந்து எடுத்துக்குது, டல்னஸ் வரும். உடலினுடைய சோம்பல் தன்மை இருந்ததுன்னா ஆன்மீகத்தினுடைய அந்த உயர்ந்த பரப்பை வந்து எப்படி பறக்க வைக்கிறது? அடுத்து மூன்றாவது நிலை என்ன, உணவுக்கு வந்து 3 விதிமுறைகள் தான் இருக்கு. உடல்ல வந்து தூண்டுதலை உருவாக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் என்ன பண்ணணும், நம்ம துறந்துடணும். உடல்ல வந்து பிரமாதத்தை உருவாக்கக்கூடிய உணவு, உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை தராத உணவு, இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுடணும். அப்புறம் என்ன சாப்பிடணுங்கிறது உங்களுடைய முடிவு. தூண்டுதலை உருவாக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை நம்ம செய்யாம இருந்தா சந்தோஷமே இல்லை, பவித்திரம் உருவாகாது. தூண்டுதல் நடக்குது, புலன்களை அடக்கிறது, புலன்களை கட்டுப்படுத்துறது எப்படி நடக்கும்? அது எவ்வளவு லேசா இருக்கோ அவ்வளவு பியூரிட்டி தானா அதிகரிக்கும், அவ்வளவு அசரீரி நிலை வந்து அதிகரிக்கும், அவ்வளவு சைத்தன்ய தன்மையினுடைய அந்த நிலை வந்து உயர்ந்திருக்கும். இல்லைன்னா உடல் நாள் முழுவதும் இழுத்துட்டே இருக்கும், இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும். அதனால இந்த 3 தளங்கள் இருக்கு. ஒன்று, உடலின் கட்டிகளை வந்து கரைக்கணும். எந்த மூமெண்டா இருந்தாலும் டான்ஸ் பண்ணுங்க, ஓடுங்க, ரேண்டம் மூமெண்ட் ஏதாவது பண்ணிட்டே இருங்க, எப்படி வேணாலும். 2வது, உடற்பயிற்சி. வாழ்க்கையில 0 எக்ஸசைஸ் இருக்கிறவங்க இருக்காங்க, அதாவது இங்கிருந்து ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு போங்க. உடற்பயிற்சி ரொம்ப சிறந்தது. குறைந்தபட்சம் வாக்கிங், ஜிம் போகக்கூடியவங்க ஜிம் வந்து நீங்க போங்க, இல்ல வீட்லயே எக்ஸசைஸ் பண்ணணும்னா பண்ணுங்க. எதுவும் செய்ய விரும்பாதவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. கண்களை மூடிட்டு நான் ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் பண்றேன்னு நினைங்க. கண்களை மூடிட்டு நான் சாயந்தரம் நேரம் ஏறிட்டு இருக்கேன், அதாவது ஸ்டெப்ஸ் ஏறுறேன், இல்லைன்னா மேட்ல வந்து நான் ஏறிட்டு இருக்கேன். மேட்ல ஏறும் போது ஒரு அனுபவம் வந்து வர ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். அப்போ மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடும். அந்த இமேஜினேஷன் படுத்துட்டே அனுபவம் பண்ணுங்க. ஸ்கிப்பிங் பண்றோம், ரன்னிங் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், ஜாகிங், ஸ்விம்மிங், படுத்துட்டே கண்ணை மூடிட்டு விளையாடுங்க. அப்போ அதுல நடக்கக்கூடிய இங்கேயும் அங்கேயும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பாருங்க. இதைய வந்து நம்ம செய்யலாம்ல, ஆம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இது வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் 1 வந்து நீங்க செய்யணும். உணவுல வந்துட்டு வேலை செய்யணும். உடல் வந்து தூண்டுதலை உருவாக்கும், எல்லா உணவையும் வந்து அதை அகற்றிடுங்க. பிரமாதத்தை உருவாக்கக்கூடிய உணவை வந்து சுவைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. மயக்கத்தை, சுறுசுறுப்பு தராத உணர்வை சாப்பிட்டா முழு உடலும் என்ன ஆகும், ஜீரணிக்கிறதுக்கான வேலையே செஞ்சுட்டு இருக்கும். அப்ப எங்கிருந்து ஆற்றல் வரும்? இதுதான் இந்த உடலினுடைய தளத்தினுடைய பவித்திரம். அப்புறம் மனிதன் தளம், மனதினுடைய தளம் இருக்கு இல்லையா, எண்ணங்களின் தளம். அந்த எண்ணங்களுக்கு வந்து உயர்ந்த எண்ணங்கள் நம்ம கொடுக்கணும். மனசுக்கு வந்து காலையில முரளியில தனிமையில படிக்கிறது கேட்கறது ரொம்ப நல்லது, ஆனா சிந்தனையும் செய்யணும். புத்தர் வந்து சிந்தனை செஞ்சாரு. முதல் முறையா அவர் வந்து பார்த்தப்போ இந்த வயசான மனுஷன் யாரு, நானும் வந்து வயசானவனா, இது வந்து ஒரு விதி சிந்தனை. அப்ப அந்த சிந்தனைனா என்ன, சுற்றி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வந்து மனனம் பண்றது.
நான் எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன், நான் எப்படி இருக்கணும், என்னென்ன நிகழ்ச்சி இருக்கோ அதை வந்து மனனம் செய்யுங்க. என் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை நான் மனனம் பண்ணணும். இது ஏன் நடக்குது, அப்போ சாட்சி பாவம் வந்து பிறக்கும். மூன்றாவது, உணர்வுகளினுடைய அந்த தளம். நம்முடைய உணர்வு எப்படி இருக்கு, வெறுப்பு உணர்வா, பகையா, யார்கிட்டயாவது மோகம் ஏற்படுதா, நம்முடைய நெட்வொர்க் எவ்வளவு பிஸியா இருக்கு, 2 சிம் இருக்கு, நிறைய நெட்வொர்க் இருக்கு, மொபைல் கால்ல வந்து ஃபெயில் ஆயிடும், மேல கனெக்ட் ஆக முடியாது. ஒருவர்கிட்ட நெட்வொர்க் இணைஞ்சிருக்கட்டும், மனம் வந்து ஒருத்தர்கிட்ட தான் இணைஞ்சிருக்கணும். அங்க வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், இங்க கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், லைஃப் சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஓடிபி சரியா போட்டா, சீக்கிரம் போட்டோம்னா ஒவ்வொரு 24 மணி நேரத்துல அதை வந்து ரெனிவல் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த 3 விஷயங்கள் வந்து தாரணைகள். முதலாவது ஒண்ணு பாபா ஒருத்தர் தான், 2வது தவம், 3வது பியூரிட்டி. இதை நம்ம வந்து செய்யறதுக்கு ஒரு 10 சிறிய சூத்திரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் வந்து உங்க டைரி பென்சில கீழே வச்சிடுங்க, பென் க்ளோஸ் பண்ணிடுங்க, டைரி க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஒரு யோக பயிற்சி செய்யலாம். முதல் சூத்திரம் என்னன்னா, நம்முடைய மனசை வந்து பவித்திரத்தால நிரப்பணும், நன்றியால நிரப்பணும். இங்க இருக்கக்கூடிய ஐயோ ஐயோ அப்படிங்கிறத அகற்றிடணும், ஆகா ஆகான்னு சொல்லி நிரப்பணும். அந்த ஆகா ஆகா வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம், செஞ்சுட்டே இருப்போம், தானா வந்துடும். நம்ம எதை திரும்ப திரும்ப செய்யறோமோ அது நடந்துருது. ஒரு மனுஷன் இருந்தாரு, தொடர்ந்து வந்து நோய்வாய்ப்பட்டுட்டே இருந்தாரு. டாக்டர் வந்து அவங்க கிட்ட சொன்னாரு, ஒரே ஒரு சிகிச்சை தான் இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அவன் அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தான், தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தான், குணமாயிட்டான். அவனுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இந்த பரிசோதனை வந்து வேலை செஞ்சிருச்சே. ஆனா மனைவி வந்து பார்த்தாங்க, சில நாட்களா வந்து அவர் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, என்னை பார்த்துக்க கூட இல்ல, இப்படி வந்து தனியா அமைதியா மௌனமா விரக்தி அடைஞ்சது மாதிரி இருக்காரு. அப்ப வந்து அவ கேக்குறா ஹஸ்பண்ட் கிட்ட, என்ன நடக்குது. அப்புறம் வந்து இதையும் வந்து அவ கவனிக்க ஆரம்பிச்சா. பாத்ரூம்ல வந்து ரொம்ப நேரம் வந்து அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அவளுடைய ஹஸ்பண்ட். ஒரு நாள் வந்து கதவுக்கு பக்கத்துல காது வச்சு பாத்ரூம்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இவள் என்னுடைய மனைவி அல்ல, இவ வந்து என்னுடைய ஒய்ஃப் கிடையாது, இவ என்னுடைய ஒய்ஃப் இல்ல. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். நேரா வந்து உறவின் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் டிட்டாச் வந்து தானாவே வந்துடும், யாரும் இல்லதான். முதல் சூத்திரம் ஆஹா பாபா ஆஹா. எல்லாரும் சொல்லலாம், ஆஹா ஆஹா, ஆஹா பாபா ஆஹா. 2வது சூத்திரம் என்ன, ஆஹா டிராமா ஆஹா. 3வது ஆஹா பிராமணர் ஆஹா. 4வது ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா. 5வது ஆஹா பிராமண குடும்பம் ஆஹா. ஆஹா சங்கமயுகம் ஆஹா. ஆஹா பிரம்மா போஜனம் ஆஹா. ஆஹா முரளி ஆஹா. ஸ்ரீமத் ஆஹா. யக்யம் ஆஹா. மதுபன். இந்த மாதிரி 10 அந்த சூத்திரத்தை என்ன பண்ணணும், நம்ம ஆக்ஷன்ல கொண்டுட்டு வரணும். இதை வந்து நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிட்ட கையை பக்கத்துல பாபா உட்கார்ந்துருக்காரு, கை பிடிச்சுக்கோங்க. ஆகா என்னுடைய பிராமண குடும்பம். அப்போ பக்கத்துல யாருமே இல்லாதவங்க உங்களுடைய கையை நீங்களே பிடிச்சிட்டு ஆஹா ஆஹான்னு சொல்லி இந்த 10 சூத்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க. ஆஹா என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம், ஆஹா என்னுடைய டிராமா, ஆஹா என்னுடைய பாபா, ஆஹா என்னுடைய மதுபன். அப்போ முதலாவது நீங்க என்ன பண்ணணும், ஆஹா பாபா ஆஹான்னு சொல்லணும். அந்த ஆக்ஷன்ல உடனே கொண்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சூத்திரத்தை வந்து நீங்க செஞ்சுட்டே இருங்க தொடர்ந்து. அப்போ ஒரு பாபா தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அவரை தவிர நம்முடைய வாழ்க்கையில அவருக்கும் எனக்கும் நடுவுல யாரு நின்னாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. யாரா இருந்தாலும் சரி, அவருக்கும் எனக்கும் நடுவுல யாருமே இருக்கக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி.